டியர்ஸ் வெல்கம் டு மதிலிப் சமையல். நீ பார்க்க போகிறது கெட்டி மைசூர் பாக்கு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 1.5 கப் அளவு சுகர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 3/4 கப் அளவு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா வந்து ஒரு கம்பி பதம் வரைக்கும் விட்டுறணும். அடுத்து வந்து இன்னொரு பேனில் வந்து 1 கப் ஆயிலையும் 1 கப்பு நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நம்ம சக்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதம் வந்ததும் நம்ம வந்து இதில் 1 கப் அளவு கடலை மாவை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. கட்டிலாமல் கலந்துக்குங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம கலந்துக்கிட்டே வந்து நமக்கு ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருப்போம்ல அந்த நெய்யும் எண்ணெயையும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வந்து சுறுசுறுன்னு ஆகும். அது வரைக்கும் நல்லா அந்த கெட்டியாகி நல்லா ஒரு மாதிரி பொறுன்னு இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம வந்து கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் தடவி இது வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பீசஸ் வந்து போட்டுக்குங்க. ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் நமக்கு வந்து கெட்டியாயிரும். இப்போ அவ்வளோதான், சூப்பரான ஒரு கெட்டி மைசூர் பாக்கு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி வந்து நம்ம ரிப்பன் பக்கோடா, முறுக்கு இதெல்லாம் வந்து எப்படி செய்யணுன்றது டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த ஒரு லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.